ஒரு புது நாள். மதுரையில இருந்து பாரதி பேசுறேன். சென்னையில இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் நடந்துச்சு. அதோட ஒரு புது அனுபவத்துக்கான பயணமும் ஆரம்பமாக போகுது. அது எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப நாளா பார்க்க நினைச்ச ஒரு நண்பரை இப்ப நான் பார்க்க வந்திருக்கேன். இவரு முத்துக்குமார். நான் காலேஜ் படிக்கும் போது பார்ட் டைமா வேலை பார்த்த இடத்துல எனக்கு கிடைச்ச ஒரு அண்ணனா இல்ல இவர் என்னுடைய நண்பர். அப்போ ஒரு குட்டி ஹீரோ வந்து எதுவுமே பேசாம மோர மட்டும் காட்டிட்டு ஓடிட்டான். எனக்கு மட்டும் இல்ல, லாக பாக்குற உங்களுக்கும் வெல்கம் ட்ரிங்க் கிடைச்சிருச்சு போல. ஆனா கொஞ்ச நேரத்துல முத்தண்ணன் என்னோட கவனத்தையே வேற பக்கம் திருப்பிட்டாப்ல. இந்தாடா தம்பி, இத பாருன்னு அவரோட போனை காட்டினாரு. பார்த்தா ஒரே ரீல்ஸ், அதுவும் பொண்ணுங்க ரீல்ஸ். ஒரு நிமிஷம் அவரையும் பார்த்தேன், போனையும் பார்த்தேன், எதுவுமே சொல்லல. ஏன்னா 32 வயசாகியும் பேச்சுலரா இருந்தா அல்காரிதம் கூட கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணும் போல. அண்ணனோட உட்காந்து பேச ஆரம்பிச்சா டைம் போறதே தெரியாது. சரிங்கண்ணே, மீண்டும் சந்திப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டை நோக்கி கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய் சித்திர திருவிழா சீரீஸ்ல 3வது எபிசோட் அப்லோட் பண்ணணும். அந்த வீடியோல ஒரு சின்ன டீடைல் வச்சிருந்தேன். இந்த 3 பேரை யாராவது கவனிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அன்று இரவே ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து இன்னொரு பயணம் ஆரம்பிக்குது. இந்த தடவை ஈஷா யோகா சென்டருக்கு கிளம்புறேன். ஒரு பிஎஸ்பி ப்ரோக்ராம்காக போயிட்டு இருக்கேன். காந்திபுரம் வந்ததும் அங்க இருந்து ஈஷாக்கு ஒரு டிக்கெட் எடுத்தாச்சு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு எழுதுற பழக்கமே கிடையாது. ஆனா இந்த தடவை எழுதி பார்க்கலாம்னு ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துக்குள்ள வரும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான அமைதி கிடைக்கும். உள்ளுக்குள்ள வந்தது ரொம்பவே மெதுவா நடந்தேன். அங்க இருந்து ஒவ்வொரு இடத்தையுமே அவசரமே இல்லாம ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. பஸ்ல எழுத ஸ்டார்ட் பண்ண நானு இங்க வந்து கண்டினியூ பண்ணேன். எழுதிட்டு இருந்தப்போ ஒரு மயில் என் முன்னாடி வந்து நின்னுச்சு. அது கோஇன்சிடென்ஸா இல்ல கடவுளோட ஒரு சின்ன சிக்னலான்னு எனக்கு இன்னைக்கும் தெரியல. ஏன்னா நான் எழுதுனதே மயிலை பத்தி தான். எழுதி முடிச்சுட்டு நம்ம முன்னாடியே நம்ம எழுதின மயிலை பார்த்தா எப்படி இருக்கும்? பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எனக்கான ரூமுக்கு வந்துட்டேன். இங்க இருந்து 3 நாள் மொபைல் இல்ல, சோசியல் மீடியா இல்ல, வெளியுலகத்தோட கனெக்ஷனே இல்ல. நானும் இந்த அனுபவமும் மட்டும்தான். அடுத்து வரப்போற 3 நாட்கள் இனி என்ன மாதிரி மாத்துச்சுன்னு அடுத்த ஒரு புது நாள்ல சந்திப்போம்.